பண்டைய கால தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இறைச்சி உண்றதை வந்து பகல் நேரத்தில் உண்டிருக்காங்க. இறைச்சி உண்ணுவதற்கு மிக உகந்த நேரம் அப்படின்னா காலை வேலை. ஆனால் இப்போ அடுத்து என்ன ஆச்சு, மதியம் சாப்பிட்டாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா ட்ரெண்டிங்கு, நைட்டு போய் பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்க. நைட்டு 1 மணி 12 மணிக்கெலாம் பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, தவறான செயல் ஒன்று செய்கிறாங்க. பிரியாணியை சாப்பிட்டு செரிமானம் ஆகும்னு எவனோ தப்பாக சொல்லியிருக்காங்க. எவனோ ஒரு கிறுக்கு பையன் சொல்லியிருக்கான். ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க செரிமானம் ஆகும், இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிடுங்க செரிமானம் ஆகும். எப்படிங்க செரிமானம் ஆகும்? நம்ம உடம்புக்கு வெப்பம் இருந்தாங்க செரிமானம் ஆகும். நீங்கள் பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பு அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கிறத நிப்பாட்டிடும். கூலிங்கான உணவு என்ன ஆகிப்போம் அப்படின்னா, அது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மாமிசத்தில் அதிகமான கொழுப்பு இருக்கும். இந்த ஐஸ்கிரீமை போடும்போது அந்த கொழுப்பு கரையாமல் உடம்பை சேர்ந்துக்கிட்டே என்ன ஆகும், அந்த ரத்த நலங்களில் அடைப்பு ஏற்படுத்தும். நீங்கள் மாமிசம் உண்டானா சுடு தண்ணி தான் குடிக்கணும். பண்டைய காலத்தை பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி தான் குடித்தாங்க. இப்போ நம்ம உணவு பழக்கம் ஃபுல்லாக மாற்றிட்டு எல்லாம் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ மருத்துவர்கள்